நீண்ட நெடு நாட்களுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட கிமு 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா ஒரு வீடியோ பண்ணுறோம். இது மெமோரியா கண்டத்தில் இருந்து தூக்கிட்டு வரப்பட்ட சைக்கிள் இல்லை. சைக்கிள் ஓட்டுறேன், எனக்கு சைக்கிள் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இதை சரி பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போச்சு. ஒருத்த வாழ்ந்து செத்து போயிருக்கான். பார்த்தீங்களா, மம்மி ஆயிருக்கான் இந்த ஸ்பைடர்மேன். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஹலோ மை டியர் மக்களே, நீண்ட நெடு நாட்களுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட கிமு 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா ஒரு வீடியோ பண்ணுறோம். அதுவும் வீடியோ பண்ணணும் அப்படின்னு பண்ணலை, நான் ஒரு கிளீனிங் ப்ராசஸ் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது திடீர்னு தோணுச்சு உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பயங்கரமாக இருக்குல்ல, யாரும் பயங்கர வேணும். இது மெமோரியா கண்டத்தில் இருந்து தூக்கிட்டு வரப்பட்ட சைக்கிள் இல்லை. இப்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான். ஆனால் அது 1.5 வருஷமாக யூஸ் பண்ணலை. ஓகேங்களா, பொண்ணுக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தேன். அவங்க வாங்கி கொடுத்த டைமில் ரொம்ப பாசமாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ திடீர்னு எனக்கு இப்போ சைக்கிள் ஓட்டியே ஆகணும், நான் சைக்கிள் ஓட்டுறேன், எனக்கு சைக்கிள் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இதை சரி பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போச்சு. பட் ஸ்டில் இந்த கண்டிஷன் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, புது சைக்கிள் தான். நீ பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா, டயர் எல்லாம் வெடிச்சு இதில் காற்று அடித்தாலுமே நிற்காது. சி, டயர் வெடிச்சு ஐயோ இப்படியெல்லாம் கொடசாயுது. அதனாலேயே நிற்க முடியல சொந்தமா. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட இந்த சைக்கிளை என் பொண்ணுக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். ரெடி ஆகுமான்னு தெரில, பட் முயற்சி பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேனெல்லாம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கான் நிறைய பேர். ஒருத்த வாழ்ந்து செத்து போயிருக்கான். பார்த்தீங்களா, மம்மி ஆயிருக்கான் இந்த ஸ்பைடர்மேன். ஸோ அவங்க வீட்டையெல்லாம் நான் இடிச்சு இதை சுத்தப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். லெட்ஸ் இந்த ப்ராசஸை பாருங்க. சுத்தமாகலைன்னா பழைய இரும்புக்கு பேரிச்சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வேற வாங்கணும். ஓகே, ஆரம்பிக்கலாமா? இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், எத்தனை நாள் ஆகும் தெரியல முடியிருக்கு. இதுக்கு நம்மகிட்ட ஒரு பருந்து இருக்கு. பிரேக்ஸ் பாருங்களா, பாதி பிஞ்சே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பைடர்மேன் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். வளர்ந்ததுனால இந்த எக்ஸ்ட்ரா வீலெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும், பேசாம கடையில் கொடுத்து சரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். எனக்குமே அதான் தோணுச்சு. பட் இருந்தாலும் நாம் பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். இந்த மாதிரி நோண்டுறது, கட்டுறது, மாட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் வேற மாதிரி இல்லை. No. இன்னொரு பேட்டரியில் ஸ்டக் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது இப்போ தான் அந்த பால்டர்ஸை கரெக்டாக ஃபிட் பண்ணி டைட் பண்ணியிருக்கேன். டயர் டியூப் போடுறது
ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏதோ ஒரு பழைய படத்தில் வந்து கவுண்டமணி சார் வந்து ஒரு சைக்கிள் மெக்கானிக் கடை வச்சுருப்பார். அந்த மாதிரி நானும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடலாமா, அந்த மாதிரி எக்ஸைட்டிங். கவுண்டர் பெல் இதுக்கு தான் வீட்டுக்குள்ள ஒரு ஆளு நாள் அழகராஜா இருக்கணும்ன்றது. பிரேக் அப்ளை பண்ணியா?